வெறும் 24 மணி நேரம் மட்டுமே போதும். நமக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அது அடையறதுக்கான வழி நிச்சயமா நமக்கு கிடைக்கும். பண வரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பேரை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க எழுதி உங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு தெலுங்கு வருட பிறப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய வசந்த நவராத்திரியோட முதல் நாள் இன்னைக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இந்த வசந்த நவராத்திரி இருக்கக்கூடிய 9 நாட்கள்லயும் நாம சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ஒரு வரி மந்திரத்தை 9 நாட்களுக்கும் நீங்க சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாம காணாமல் போகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வசந்த நவராத்திரி பாத்தீங்கன்னா துர்கை அம்மனோட வழிபாட்டுக்கு உகந்தது. மகிஷாசுரன்கிற அரக்கனை அழிச்ச துர்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா தான் இந்த வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுது. அந்த வகையில இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது துர்கை அம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி துர்கை அம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல வரக்கூடிய வசந்த நவராத்திரி நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. செவ்வாய்க்கிழமைனாலே நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்காரகனோட முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னா அங்காரகனோட அருள் நிச்சயமா நமக்கு தேவைப்படும். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கு 24 மணி நேரத்துல பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நம்ம பேரை எப்படி எழுதி பர்ஸ்ல வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க, அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை நான் லேட்டா தான் பார்த்தேன், வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதுக்காக ஒவ்வொரு வாரமும் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரே ஒரு வாரம் மட்டும் செஞ்சாலே போதும். இதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். நீங்க எப்ப இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை நேரத்துல செய்யறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா துர்கை அம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த ராகு கால நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இன்னைக்கு ராகு கால நேரம் மத்தியானம் 3 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு செவ்வாய் ஹோரை நேரம் காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்க்கக்கூடிய டைம்ல காலையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் முடிஞ்சிருக்கும். அதனால இன்னைக்கு செய்யறவங்க மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் செய்யலாம். நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் செய்யலாம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையில நீங்க செய்ய போறீங்கன்னா காலையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே செய்யறது பெஸ்டான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வசந்த நவராத்திரியோட முதல் நாளா இருக்கிறனால இந்த நாள் நமக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் 9 மணி 4 நிமிடங்கள், அதாவது நைட்டு 9 மணி 4 நிமிடங்களுக்கு வருது. இந்த நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம்.
இப்ப நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ சொல்லியிருக்கேன். இந்த டைம் தவற விட்டுட்டவங்க, குறிப்பா இப்படி நேரம் பார்த்து என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும். நீங்க பர்ஸ்ல வைக்கிற மாதிரி சின்ன சைஸ்ல உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்துக்கிட்டாலே போதும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. இதுல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா தான் நமக்கு தேவைப்படும். ரெட் கலர் இல்லைங்கிறவங்க மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த சிகப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கும் உகந்தது, துர்கை அம்மனுக்கும் உகந்தது. அது மட்டும் இல்லாம லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம மேனிஃபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்ம வேண்டுதல் வேகமா நிறைவேறதுக்கு இந்த சிகப்பு நிறம் நமக்கு உறுதுணையா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சிகப்பு நிறத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், துர்கை அம்மன் கிட்டையும், அங்காரகன் கிட்டையும், முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பேரை எழுதுங்க. அது என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு மலர் மருத்துவத்துல இருக்கக்கூடிய கடன் தீர்க்கக்கூடிய மருந்துகளை பத்தி தான் சொல்லியிருக்கேன். இந்த மலர் மருந்துகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போதே உங்களை சுத்தி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் மலர் மருத்துவம். இந்த மலர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கும் போதே நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நாம ஈர்க்க ஆரம்பிப்போம். இந்த மலர் மருந்துகளை நாம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மலர் மருந்துகளோட பேரை சொல்லும் போது கூட அதோட வைப்ரேஷன்ஸ் நமக்கு நல்லாவே வேலை செய்யும். அந்த அளவுக்கு ஹை வைப்ரேஷன்ஸ் உள்ளதுதான் ஃப்ளவர் மெடிசன். நிறைய பேருக்கு ஃப்ளவர் மெடிசனை பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய அந்த மலர் மருந்துகளோட பேரை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இத நீங்க ஒரு ஸ்விட்ச் வேர்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லோ, ஓக், வால்நட். திருப்பியும் சொல்றேன், வில்லோ, ஓக், வால்நட். இது மூணுமே 3 மலர்களோட பெயர்கள். இந்த பேரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றதை விட உங்க வைப்ரேஷன்ஸ் அதிகமாகறதையும் உங்களை சுத்திலும் நேர்மறை ஆற்றல் அதிகமாகறதையும் நீங்களே உணர்வீங்க. சரி, இந்த மலர் மருந்துகளோட பேரை எழுதினதுக்கு அப்புறமா கீழே உங்களுடைய பேரை நீங்க எழுதிக்கோங்க. யாரு பேர்ல கடன் இருக்கோ, உங்க வீட்டுல யாரு சம்பாதிக்கக்கூடிய நபரோ, யாருக்கு பணவரவு அதிகரிக்கணுமோ அவங்களோட முழு பெயரையும் நீங்க எழுதிக்கோங்க. அதாவது இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க. ஒரு சிலர் இனிஷியல் சேர்த்து எழுதுவீங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்பா பெயரையோ கணவரோட பெயரையோ உங்க பேருக்கு பின்னாடி போட்டு எழுதுவீங்க. உங்க பழக்கம் எப்படியோ அது மாதிரி முழு பெயரா எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டியது. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு வில்லோ, ஓக், வால்நட் இந்த பேரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் நீங்க சொன்னா கூட போதும். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். இப்ப சப்போஸ் பர்ஸ்ல வைக்கிறீங்கன்னா ஏற்கனவே பணத்தை ஈர்க்கிறதுக்கான தாந்திரிக பொருட்கள் உங்க பர்ஸ்ல இருந்ததுன்னா பரவாயில்ல, கூட சேர்த்து இந்த பேப்பரையும் நீங்க வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடைஞ்சிட்டா அதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுருங்க. இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃப்ளவர் மெடிசன் பத்தி உங்களுக்கு தெரிய வர்றதே உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போறதுக்கான அறிகுறி தான் இது. அதனால சந்தோஷமான மனநிலையில இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே இதோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம்.
நன்றி.